ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலா அடுத்த வார எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் ஃபுல்லாவே தமிழ்ச்செல்வியோட ஆசையெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு சேது அதெல்லாம் செஞ்சு குடுத்தாரு. அப்ப கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, வீட்ல இருக்கிற ஆம்பளைங்கலாம் சேர்ந்து பெண்களுக்கு வந்து சமைச்சு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிரியாணி, சிக்கன் அதெல்லாம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து சமைச்சு போடுறாங்க. ராஜாங்கம் எல்லாருமே சேர்ந்து. அதுக்கப்புறமா சமைச்சு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், சரி நாங்க போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. லேடீஸ் எல்லாம் கிச்சன்ல போய் பார்த்தா, ஒரே குப்பையா கிடக்கு. இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்ச்செல்வி, இருங்க அதுக்கு நான் ஒரு ஐடியா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இதெல்லாம் யார் கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் சமைக்க மட்டும் தான் முடியும், கிளீன் பண்ணவுமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. அப்போ அப்பத்தா வந்துட்டு, டேய் நாங்கலாம் ஒண்ணும் சொல்லல, உன் பொண்டாட்டி ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி மேல பழிய தூக்கி போட்டுறாங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்டா கண்டிப்பா நிறைவேத்தித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாருமே அங்க வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே வந்துட்டு கிளீன் பண்றாங்க. பாட்டெல்லாம் பாடிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஈஸ்வரிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவங்க வந்து கிச்சனுக்குள்ளேயே வரமாட்டாரு. தண்ணி வேணும்னா கூட மோகனா, கருப்பு, ஈஸ்வரின்னு எங்கள தான் யாரையாவது கூப்பிட்டு வாங்கி குடிப்பாரு. ஒரு நாள் கூட கிச்சனுக்குள்ள வந்ததில்ல. இன்னைக்கு அந்த மனுஷனையும் சமைக்க வச்சு கிளீன் பண்ண வச்சுட்டு இருக்கா இவ. இவள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணோட பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இல்லடி நான் சும்மா விட மாட்டேன். அவ பிரெக்னன்ட்டா இருக்கனால தானே இப்படி எல்லாம் பண்றாங்க. அவ பிரெக்னன்ட்டா இல்லாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அவள எண்ணெயில அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வழுக்கி விழ வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, அந்த குழந்தை எல்லாம் போயிரும். இல்ல அவளுக்கே ஏதோ ஆனாலும் சரிதான். அவ இந்த வீட்டுக்குள்ள வந்து கொத்து சாவி வாங்கிட்டா. இப்ப எல்லாமே அவ சொல்ற எல்லாமே எல்லாருமே கேட்கற மாதிரி இருக்கு. அதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஐடியா தான் ஆண்டி. நம்ம ஏதாவது பண்ணலாம். எண்ணெய் அந்த மாதிரி ஊத்தி வச்சுட்டு, ஏதோ ஒண்ணு பண்ணி அவள வழுக்கி விழ வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆமா இது நல்ல யோசனை தான். இப்படி யோசிச்சு வைப்போம். இது எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பிளான் மட்டும் போட்டு வைப்போம். அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சூழ்ச்சியிலிருந்து தமிழ்ச்செல்வி தப்பிப்பாங்களா? இல்ல இத வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.